பண்பாட்டு விழாவா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். தோழர் கூட கேட்டாங்க, எதுக்குங்க ராமாயணமே ஒரு கதை புரட்டு, அப்புறம் எதுக்கு ராவணனை தூக்கி கொண்டாடணும்? இது எனக்கும் இருந்த கேள்விதான். ரொம்ப வருஷமா நாங்கள் அதை கேட்டு தான் பார்த்தோம். ஆனால் ராமனை பார்ப்பனியத்தினுடைய அடையாளமாக தூக்கி வந்து களத்திலே ஒரு வேள்வியை, ஒரு போராட்டத்தை செய்கிற ஒரு கூட்டத்திற்கு எதிராக திராவிடத்தின் அடையாளமாக அவன் கையில் இருக்கிற கருவியை தூக்கிட்டு வந்து அடிக்கிறதுக்கு பேர் தான் ராவணனை தூக்கி கொண்டாடுவது என்பது பண்பாட்டு தளத்திலே திராவிடர்கள் செய்ய வேண்டிய வேலை. இதில் இன்னைக்கு எங்கள் அண்ணன் சின்னண்ணன் விசில் கிடச்சிருச்சாமே. கிடச்சி என்ன பண்ண, அவர் பனையூரில் வந்து பீன்னு ஊதிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா செத்தவங்களவே வீட்டுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறவரு எங்கள் அண்ணன். அவருக்கு விசில் கிடச்சிருச்சுன்னு இன்றைக்கி பூரா ஒரே கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிறாங்க. எனக்கு என்ன கவலை அப்படின்னா, ஏற்கனவே சின்னண்ணன் வருகையில் பெரிய அண்ணன் மிரண்டு போயிருக்கிறாரு. தீ பரவட்டும், சாரி அதனது பராசக்தி படமா பார்த்துட்டீங்களா? அதில் ஒரு செழியன்னு ஒரு கேரக்டர் வரும் தெரியுங்களா? யார் அது? என்ன கொடுமைங்க அது. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, இந்த பராசக்தி படத்தில் செழியன் வருதுல, அது நான் தான். ரொம்ப கொடுமைங்க. பராசக்தி படத்துடைய செழியன் எங்கள் அண்ணன் சீமான். ஏங்க, தமிழ்நாட்டுக்கே ஒரே அண்ணன் அடி வாங்குறதுக்கு நேர்ந்து விட்டுருக்கோம்னா அது நம்ம சீமான் தாங்க. அதான் அண்ணன், சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் வேணா இப்போ வச்சுக்கலாம். ஏன்னா ஒருத்தர் இடையில வந்து முதுகு கொடுத்து நிற்கிறாரு. இதில் கூச்சமே இல்லாமல் இன்னொன்று சொன்னாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அண்ணன் சீமான் சொன்னது என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் தெரியுமாங்க? ட்ரம்ப்புங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் யார் தெரியுமா? புத்தின்ங்க. சொல்லிட்டு நீங்கள் தான் நம்ப மாட்டீங்க பத்திரிகையாளரை பார்த்து. ஆனால் பின்னாடி நின்னாங்க பாருங்க ரெண்டு பேர், அவங்க நிலைமை தாங்க ரொம்ப மோசம். இந்த ஆளு சொல்கிற அத்தனை பொய்க்கும் அத்தனைக்கும் சப்பக்கட்டு கட்டி சொம்படிச்சு பாவமாக இருக்கும். அதில் இப்போ சாட்டை துறைமுருகன் சிக்கிருக்கான்னு நினைக்கிறேன். நேற்று கூட அவர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசும்போது அவன் முன்னாடி நின்று சிரிச்சாம் பாருங்க, வேற லெவலாக இருந்துச்சுங்க. அப்போ ஒரு வேலையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பண்பாட்டு தளத்தில் நம்ம கையை வச்சு நம்மளை அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கு. அதனாலதான் சீமான் போன்றவர்கள் RSS கைகூலியாக களத்தில் நின்று நம்மளை அடிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் ராவண விழாவை கையில் எடுத்திருப்பது ஒரு ஆகச்சிறந்த பண்பாட்டு திருவிழாவை நான் பார்க்கிறேன். ஏன் தெரியுங்களா? ராமனுக்கு அங்க விழா எடுத்துட்டு இருக்கிறாங்க, ராமனை கொண்டாடி தீத்துட்டு இருக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டில் ராவணனை தூக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேபாளத்துல இருந்து ஒரு அறிவிப்பு வந்துச்சு. நேபாள அரசு அறிவிச்சு, சீதையை பத்தி இனி இந்தியா பேச வேண்டாம், ஏன்னா சீதை எங்க ஊர்ல பிறந்த புள்ளன்னுச்சு. மோடி பதறிட்டாரு. என்னையா சீதை உங்க ஊர்ல பிறந்த பிள்ளையா? அதை வச்சுதான் நானே ஓட்டு வாங்கிட்டு இருக்கேன்னு பீகார்ல போய் சீதைக்கு கோயில் கட்டுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் கூட இருக்கு தோழர்களே. கேமிங்ல இப்ப நீங்க நிறைய கேம் விளையாடுவீங்க. கேமிங்ல மோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அனுமானுடைய கேமை வச்சு நீங்க விளையாட்டை உருவாக்கணும், அது நம் பண்பாட்டை கொண்டு போய் இளையோரிடத்திலும் சிறுவரிடத்திலும் சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப பண்பாட்டு தளத்தில் கடவுளர்களை வைத்து, கதைகளை வைத்து, புராணத்தை வைத்து ஒரு பெருமையான வேலைகளை மோடி கூட்டம் செய்ய ஆரம்பித்திருக்கிறது தோழர்களே. ராமாயண கதை கேட்டிருப்பீங்க. ராமன் எப்படி செத்தார்னு யாருக்கா தெரியுமா? என்னங்க குருன்னு பாக்குறீங்க? ராமன் எப்படி செத்தான்னு தானே கேட்டான். அவர் செத்துட்டாரான்னு கேட்குறீங்களா? புரியுது புரியுது. உத்தரகாண்டம் படிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் வந்த கம்பராமாயணத்தில் உத்தரகாண்டம் இல்லை. அவங்க பதவி ஏற்று ராஜாவானோடனே கதை முடிஞ்சிடும் கம்பராமாயணத்தில். ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் உத்தரகாண்டம் இருக்கும். உத்தரகாண்டத்தை படிக்கக்கூடாதுன்னு இங்கே இருக்கிற பாப்பனர்கள் சொல்லுவாங்க. ஏன் உத்தரகாண்டம் படிக்கக்கூடாது அப்படின்னா, உத்தரகாண்டத்தில் தான் ராமன் சராயு நதியில் விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறார். அப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, ராமராஜ்யம் தற்கொலை செய்து கொண்ட வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாத ஒரு ஆள் தான் ராமன் என்பதை வரலாற்றுல சொல்லுங்க. அவன் கொண்டாடுற ராமன் அதான். ஆனா ராவண யாரு? களத்துல நின்னவன், எதிரியோட நெஞ்சுக்கு நெஞ்சா நின்று போராடி தன் உயிரை மண்ணுக்காக விட்டவன் ராவணன்.
இதுல இன்னொரு விஷயமும் இருக்குங்க. ராவணனுடைய நாடுதான் ராமன் ஆண்ட அயோத்தியை விட சிறந்த நாடு. கம்பன் எழுதுறான், பைத்தியங்களும் மகிழ்ச்சியாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு எழுதுறாரு. ஏன் பைத்தியமா இருக்கிறவங்க, மனப்பிறழ்வு இருக்கிறவங்க தூங்குனாங்க? தூங்க மாட்டான். அவன் ராத்திரி பூரா அலைஞ்சிட்டு இருப்பாங்க, உளவியெல்லாம் தூங்காம இருப்பாங்க. ஆனா ராவணனுடைய நாட்டிலே மன வளர்ச்சி குன்றியவர்களும் உளவியல் மாற்றம் அடைஞ்சவங்களும் பிறழ்ந்தவர்களும் தூங்கினார்கள் அவன் எழுதுறான். அப்ப ராவணனுடைய ஆட்சி சொல்லும்படியான மிகச்சிறப்பான ஆட்சி அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இங்க 2-3 விஷயத்த சொல்றேன். ராவண விழா என்பது நாம தான் நடத்துறோமா? இல்லை. வட இந்தியாவில் பல மாநிலங்களை ராமனை கடவுளாக கொண்டாடுகிற வழக்கம் கொண்டவர்கள் உண்டு. நீங்க உத்தரப்பிரதேசத்துல ராமனை கடவுளா கொண்டாடுவாங்க. அதுலயும் குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற மாநிலத்துல ராமன் மருமகனா இருக்கான். எங்க வீட்டுல தான் மண்டோதரி பிறந்தாங்க, மண்டோதரி எங்க ஆளு, சோ ராவணை எங்க மருமகன், எனவே ராவணனை எரிக்காதீர்கள் என்று தொடர்ந்து எழுதி வந்தவர்களும் பேசி வந்தவங்க, போராட்டம் நடத்தியவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க மக்கள். இங்க வால்மீகின்னு ஒரு சாதி இருக்கு. வால்மீகின்ற சாதி யாரு? ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் தான் ராமாயணத்தை எழுதினவர். அந்த வால்மீகி சமூகத்தை சேர்ந்தவர்கள் ராவணனுக்கு கோயில் கட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதை சேர்த்து பார்க்கணும். அப்ப இந்தியா முழுவதும் பஞ்சாப்ல கோயில் இருக்கு ராவணனுக்கு, குஜராத்ல கோயில் இருக்கு ராவணனுக்கு, மத்திய பிரதேசல உத்தரப்பிரதேசல கோயில் இருக்கு ராவணனுக்கு. அப்ப இங்க எல்லாருமே ராமனை கொண்டாடுறானா? இல்லை. யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ராவணனை உயர்த்தி படிக்கிறார்கள். புரிஞ்சுக்கணும். சரி, ராவணனை குறித்து ஒரு செய்தியை சொல்லணும். ஒரு ராத்திரிங்க, ஒரு நள்ளிரவு, ஒரு கும்பல் கையில ஆயுதங்களோடு வருது டெல்லியினுடைய நகர வீதியில. டெல்லி நகர வீதியில கையில ஆயுதங்களோடு ஒரு கும்பல் வந்து அடிச்சு ஒருக்குறாங்க ஒரு பத்திரிகை நிறுவனத்தை. அந்த பத்திரிகை பேரு சரிதா. அந்த நிறுவனத்தை அடிச்சு உடைச்சு தீ வச்சு எரிச்சிட்டாங்க. வந்தவங்க யாரு? சனாதன சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம், இந்து மகாசபை என்கிற ஒரு சங்கம், அதே மாதிரி ஆரிய மகாஜம் அப்படின்ற ஒரு சங்கம். இந்த 3 சங்கத்தை சேர்ந்தவர்கள் போய் அடிச்சு நொறுக்கி தீ வைக்கிறான். டெல்லியில நடந்தது இது. 1957 நடக்குது. எதுக்காக இவ்வளோ பெரிய வன்முறை வெறியாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த வட இந்தியாவும் பற்றி எரியுது, பயங்கரமான போராட்டங்கள் நடக்குது. எதுக்குடான்னா ஒரு கவிதை எழுதிட்டாராம். இந்த சரிதா அப்படின்ற ஒரு பத்திரிகை, சரிதா என்றால் 6 என்று பொருள். சரிதா பத்திரிகையில ராமனை குறித்து ஒரு கவிதை. அது என்னன்னா, அந்தராமி, அந்தராமினா உள்ள, ராமனுக்கு பயங்கரமான குழப்பத்தில் இருக்காரு, சீதையை தீயில இறக்கி விட போறாரு, அந்த குழப்ப மனநிலை குறித்த ஒரு கவிதை. அதை எழுதின உடனே அந்த கவிதை பிரபலமாகுது. உடனடியாக அந்த கவிதை தொகுப்பு, அந்த இஷ்யூ மாத இதழ், அது அந்த இதழை நிறுத்துறாங்க. டெல்லி அரசு நிறுத்தி வைக்குது. கடுமையான போராட்டம் நடக்குது. நீதிமன்றம் போகுது இந்த வழக்கு. ஒட்டுமொத்த சனாதனிகளும் இந்த பத்திரிகைக்கு எதிராக நிற்கிறோம். இந்த பத்திரிகை ஆசிரியர் பண்ணாரு ஒரு வேலை. இந்தியா முழுவதும் இருக்கிற 300க்கும் மேற்பட்ட ராமாயணங்களை எடுக்கிறாரு. ராமாயணத்தினுடைய முன்னுரைகளை மட்டும் தொகுக்கிறாரு. அந்த முன்னுரைகளை தொகுத்து அந்த முன்னுரைகளுக்குள்ளே ராமன் யார் என்கிற ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்றாரு. இங்க தமிழ்நாட்டினுடைய ராஜாஜியினுடைய சக்கரவர்த்தி திருமகனும் அதுல அடங்கும். அதுல முன்னுரையில ராஜாஜி சொல்லியிருப்பாரு, ராமன் ஒரு கதை நாயகன், அவன் ஒரு கதாபாத்திரம், உண்மையாக வாழ்ந்தவன் இல்லை. அயோத்தியில ராமன் பிறந்ததா சொல்ற காலகட்டத்தில் ஒரு வீடு கூட இல்லை, அது அடர்ந்த காடு. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதை பதிவு செய்யறார் ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகன்ல. இதை கையில எடுக்கிறாரு இந்த ஆசிரியர். இந்த சரிதா பத்திரிகை ஆசிரியர் கோர்ட்டு போய் 57ல வாங்கிய முக்கியமான தீர்ப்பு என்ன அப்படின்னா, ராமன் கடவுள் இல்லை, ஒரு கதாபாத்திரம் என்கிற தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கி இருக்கு தோழர்களே. அப்ப உட்கார்ந்து இனிமேல்லாம் ஆத்த முடியாது. ஆனா அப்படியான தீர்ப்புகளை ஒரு காலத்துல இந்திய நீதிமன்றங்கள் கொடுத்திருக்கின்ற உண்மை
நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு செய்தி, அம்பேத்கர் அறிவிக்கிறார் 1935 நான் இந்துவாக சாக மாட்டேன் அறிவிக்கிறார். இந்தியா முழுவதும் கடுமையான பேச்சு அடிபடுது, பயங்கரமா மக்கள் கதறாங்க. அதுக்கப்புறம் அறிவிக்கிறாரு, எத்தனையோ முயற்சிகளை நாங்கள் எடுத்து விட்டோம், பலனொன்றும் அறியும், எனவே நாங்கள் மதம் மாறுகிறோம் அப்படின்னு அறிவிக்கிறார் 1935. அறிவிச்ச உடனே இந்தியாவில் இருக்கிற சனாதனிகள் கொந்தளிக்கிறார்கள். அப்ப அம்பேத்கர் சொல்றாரு, நாங்க ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தினோம், பொது குழாயில தண்ணி பிடிக்கிற போராட்டத்தை நடத்தினோம், இன்னும் சொல்ல போனா இரட்டை வாக்குரிமைக்காக போராடினோம், எதுலையும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல. அப்ப இந்த மதம் தொடர்ந்து எங்களை சுரண்டும், தொடர்ந்து எங்களை காவு வாங்கும், திரும்புகிற திசையெல்லாம் சாதியினுடைய சுவர்கள் எங்களை இழுக்கிறது, இன்னொரு சாதிக்கு ஏவலாளியாக இருக்க சொல்லி எங்களை இந்த மதம் பணிக்கிறது, எனவே நாங்கள் மதம் மாறுகிறோம் அறிவிக்கிறார். இதை எதிர்த்து இந்தியா முழுவதும் எதிர்வினை நடக்குது, தமிழ்நாட்டிலே எதிர்வினை நடக்குது. அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, இந்த மதத்திலிருந்து போவது ஒன்றுதான் தீர்வு. சாதி தீண்டாமையினுடைய வேர் சாதி, சாதியினுடைய வேர் வர்ணாசிரமம், வர்ணாசிரமத்தின் வேர் பார்ப்பனியம், பார்ப்பனியத்தின் வேர் அதிகாரம் என்றால் இந்த அதிகாரத்திற்கு அடைவதற்கு மாற்று மதத்திற்கு போகணும்னு அவர் விரும்புகிறார். அப்ப எதிர்வினை நடக்கும்போது தமிழ்நாட்டில் எதிர்வினை, பல மாநாடுகள் நடக்கிறது, ராமாயணம் கொளுத்தப்பட்டது, இதிகாசங்கள் கொளுத்தப்பட்டன, இங்க பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுல அன்னை மீனாம்பிகை மாநாடு எக்மோரில் நடத்துறாங்க, கடுமையான போராட்டத்தை நடத்திட்டு ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இதிகாசங்களையும் எரிக்கிறார்கள். அப்ப விகடன்ல ஒரு கட்டுரை வருது, அன்னை மீனாம்பிகையும் இங்க இருக்கிற தலித் இயக்க தோழர்களும் கடுமையான ஆதி திராவிட தோழர்களை இணைந்து கடுமையான போராட்டத்தை வைத்து நாங்கள் அம்பேத்கரோடு நிற்கிறோம் என்றார்கள். தந்தை பெரியார் தோழரே, இதே தைரியத்தோடும் இதே விஷயத்தோடு துணிச்சலாக நில்லுங்கள், நாங்கள் துணை நிற்போம்னு ஐயா பெரியார் சொல்றாரு. தமிழ்நாடு முழுவதும் துணை நிற்போம் சொல்றாங்க. பார்ப்பனியர்கள் தொடர்ந்து எதிர்த்தாங்க. அதுல விகடன் ஒரு கட்டுரை எழுதுது, அது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரையா நான் பார்க்கிறேன். அம்பேத்கர் விடும் பூச்சாண்டி, இந்த கட்டுரையுடைய பேரே அம்பேத்கருடைய பூச்சாண்டி. அம்பேத்கர் பூச்சாண்டி காட்டுறாராம். விகடனுக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நெஞ்சு பிளந்து விடவில்லை, கதை கலங்கி விடவில்லை, விகடனுக்கு எந்தவித சேதாரமும் இல்லை, சேதாரமும் ஏற்படவில்லை, பூரண ஹிருதயத்துடன் தேக சுகத்துடன் இருக்கிறான் விகடன். இப்படிதான் தொடங்குது அந்த கட்டுரை. ஒன்றும் நடக்கல, நான் ஒன்றும் செத்துறல, நெஞ்சு வெடிச்சிடல, பொழப்பு கெட்டு போகலை, நான் நல்லா தான் இருக்கேன். அதுக்கப்புறம் அவன் ஒரு கதை சொல்றான், நம்மளை யாரு பார்ப்பனா எந்த இடத்துல வச்சுட்டு இருந்தா நம்ம எந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோன்றதான் இந்த வாழ்க்கை, இந்த போராட்டம், இந்த போராட்டம் கொடுத்த ஒரு விடியல். ஒரு கதை சொல்றான், உண்மையிலே படிக்கும்போது ரொம்ப மனசை வெறுத்து போச்சு. ஒரு எரும மாட்டு மேல ஒரு கொசு உட்கார்ந்துருக்கு. அந்த கொசு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு எரும மாட்டுக்கிட்ட நான் போயிட்டு வரேன் எரும மாடே அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த எரும மாடு சொல்லுது, நீ எப்ப வந்து என் தலையில உட்கார்ந்தன்னு எனக்கு தெரியலையே, என்கிட்ட சொல்லிக்கிட்டா வந்த, இப்ப போகும்போது எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற, இருக்கணும்னா இரு, இல்லாட்டினா கிளம்பி மகராசனா போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுதா எரும மாடு. இப்ப என்ன அர்த்தம் தெரியுதுங்களா, கொம்பு முளைச்ச காட்டெருமை இந்துத்துவம், இந்து மதம், அதுல இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற கொசு தான் அம்பேத்கர். பார்ப்பனிய திமிரும் கொழுப்பும் இந்த கட்டுரையை படிக்கும் போது நெஞ்சு வலிக்கும். டாக்டர் அம்பேத்கர் ஒரு இனத்தினுடைய அடையாளம். ஒடுக்கப்பட்டு குரல் வலை நசுக்கப்பட்டு இருக்கிற பெண்களுக்கு, சாமானிய மக்களுக்கு, உழைக்கிறவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அத்தனை பேருக்குமான அடையாளம். அதே விகடன் இன்றைக்கு அம்பேத்கருடைய புத்தகத்தை வைத்து அதை வெளியிட்டு நாங்கள் எல்லாம் அம்பேத்கரிஸ்ட்கள் என்று சொல்ல வைத்த நாடு தமிழ்நாடு. அதற்கு காரணம் முற்போக்கு இயக்கங்களினுடைய வலிமையான போராட்டம். அப்ப ரொம்ப தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும் தோழர்களே, வந்து நம்ம பண்பாட்டுல வேலை காய் வைப்பான், பண்பாட்டு அடையாளங்களை உடைப்பான். மதுரையில பாண்டி கோயில கடா வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டான், பாண்டி கோயில கடா வெட்டக்கூடாது,
சுந்தரவழியம்மன் கோயில்ல, கருப்பணசாமி கோயில்ல, பெரிய கருப்பன் கோயில்ல, முனியாண்டி கோயில்ல கடா வெட்டக்கூடாது, பொங்கச்சோறு கொடுங்க உங்க ஆத்தாளுக்குன்றான். எங்க ஆத்தா சுருட்டை குடிச்சுட்டு சாராயத்தை குடிச்சிட்டு தெம்பா உட்கார்ந்து இருக்கிற ஆத்தாயா நாங்க கேட்கிறோம். எனக்கு ஒரு பண்பாடு இருக்கு, எனக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. இந்த சுந்தரவழி வேணா சாமி கும்பிடாதவா இருக்கலாம், ஆனா வழிபாட்டின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற எந்த ஒரு தனி மனிதனுக்கோ தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல களத்தில் நிற்கிறது முற்போக்கு இயக்கங்களும் தமிழ் தேசிய இடதுசாரி தமிழ் தேசிய அமைப்புகளும் மே 17 கம்யூனிஸ்ட் இயக்கங்களைப் போல களத்தில் இருக்கிற இயக்கங்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை தோழர்களே. நம்மளை அடிக்கிறதுக்கு அன்னைங்களை கூட்டிட்டு வருவான், அவனுக்கு ஆனாவனா தெரியாது, நம்ம பிள்ளைகளை கரண்ட் கம்பியில தொங்க விடுவான், இதுல ஏறி நிக்க விடுவான், நம்ம பிள்ளைகளை டயருக்கு அடியில சாக விடுவான், எல்லாம் நடக்கும். புரிஞ்சுக்கோங்க, அரசியல் என்பது இந்த நாட்டினுடைய மண்ணினுடைய தன்னாட்சி உரிமையை பாதுகாப்பது. சொந்த படம் ஜனநாயகன், அந்த படத்துக்கு கூட ஒரு கேள்வி கேட்க வக்கற்ற முதுகெலும்பற்ற ஒருத்தர் தான் இந்த நாட்டை மீட்க வந்த பிதாமகன் என்று சொல்லுகிற அரைவேக்காட்டுக்கு தனத்துக்கு எதிராக களத்துல நிக்கணும் தோழர்களே. அண்ணன் சொல்றாரு தமிழ்நாட்டை 2026ல நான் மீட்டுருவேன், தமிழ்நாட்டுக்கு நான் தான் ஆளு, தமிழ்நாட்டை காப்பாற்ற பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் பட்டாளத்தை தற்குறிகளாக நிற்க வைத்திருக்கிறார். தெளிவா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடு நூற்றாண்டு கால போராட்டத்தில் விளைந்த மண்ணு. இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமா இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னுயிரை கொடுத்திருக்கிறார்கள். தீ பரவட்டும் சொன்னது விதைக்கிறது இல்ல, தீ பரவட்டும் என்பது பற்ற வைப்பது. பற்றி எறியட்டும் தமிழ்நாடு. பகுத்தறிவு பாதையில் அரசியலை முன்னெடுப்போம் தோழர்களே. பண்பாட்டு அடையாளம் தொலைத்த இனம் பண்பாட்டு அடிமை இனமாக மாறும். அடிமை இனமாக இல்லாமல் பண்பாட்டை உயர்த்தி பிடிக்கிற துணிச்சலான விடுதலை இனமாக இருக்க தொடர்ந்து நம் முன்னோர்கள் கொடுத்த அந்த நூல் அருந்து விடாமல் முன்னெடுப்போம். நன்றி, வணக்கம்.